பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த தமிழர் திருநாளில் தமிழகம் தலைநிமிர உறுதி ஏற்போம் என்று தவேகா தலைவர் விஜய் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜெயம் படத்தில் அறிமுகமாகிய ரவி தனது புதிய பெயரை ரவி அல்லது ரவி மோகன் என்று அழைக்க வேண்டும் என அறிவித்துள்ளார். மேலும் ரவி மோகன் புரொடக்ஷன்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தையும் தொடங்கியுள்ளதாகவும், ரசிகர் மன்றம் இனி அறக்கட்டளையாக மாற்றம் செய்யப்படும் எனவும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஈவேரா கூறியதாக சீமான் தெரிவித்த கருத்துக்கான ஆதாரத்தை தமிழக பாஜக வெளியிட்டுள்ளது. ஈவேரா சிந்தனைகள் என்ற புத்தகத்திலிருந்து ஆதாரங்களை மேற்கோள் காட்டியுள்ள அஸ்வத்தாமன், சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இடம்பெற்றுள்ள புத்தக பக்கங்களை தன் பதிவில் வெளியிட்டுள்ளார். பக்கம் எண் 333, 334, 335, 336 ஆகியவற்றில் உறவுமுறை என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள அத்தியாயத்தில் இது குறித்த கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக காளைகளை அடக்குபவர்களுக்கு அரசு வேலை என்ற உறுதிமொழியை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். சமூக நீதி பேசும் தமிழகத்தில் தினமும் தலித்துக்களுக்கு எதிரான வன்முறைகளும் தொடர்கின்றன என தமிழக கவர்னர் RN ரவி வருத்தம் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பாஜக புறக்கணித்தது தொடர்பான கேள்விக்கு திமுக நேர்மையான போர் வீரன் அல்ல என பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்துக்களை தீபாவிடம் ஒப்படைக்க முடியாது என்று கர்நாடக ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் LAC நிலைமை சென்சிட்டிவாக இருந்தாலும் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் 4 குழந்தைகளை பெற முடிவு செய்யும் இளம் பிராமண தம்பதிகளுக்கு ரூபாய் 1 லட்சம் பரிசு வழங்கப்படும் என்று பரசுராம் கல்யாண வாரியத்தின் தலைவர் அறிவித்துள்ளார். ஜோ ரோகனுடன் மெட்டா தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜக்கர்பர்க் சமீபத்தில் நடத்திய பாட்காஸ்டில் 2024 உலகம் முழுவதும் ஒரு பெரிய தேர்தல் ஆண்டாக இருந்தது. இந்தியாவை போல பல நாடுகளிலும் தேர்தல் நடந்தன. இந்தியா உட்பட பல நாடுகளில் ஆட்சியாளர்கள் தோல்வியை தழுவினர். பணவீக்கம் அல்லது கொரோனா தொற்றை சமாளிப்பதற்கான பொருளாதார கொள்கைகள் அல்லது அரசாங்கங்கள் கொரோனாவை எவ்வாறு கையாண்டன என்பது காரணமாக இருக்கலாம். இது உலகளாவிய விளைவை ஏற்படுத்தியதாக தெரிகிறது என்று கூறியிருந்தார். Facebook, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதள நிறுவனங்களை நடத்தும் ஜக்கர்பர்க் இவ்வாறு கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள பதிவில், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா 2024 தேர்தலை 64 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களுடன் நடத்தியது. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான NDA மீதான நம்பிக்கையை இந்திய மக்கள் மீண்டும் உறுதிப்படுத்தினர். 2024 தேர்தல்களில் இந்தியா உட்பட பெரும்பாலான பதவியில் இருந்த அரசுகள் எல்லாம் கோவிட் பிறகு தோற்றன என்ற ஜக்கர்பர்க்கின் கூற்று உண்மையில் தவறானது. 2024 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு தீர்க்கமான வெற்றியை பெற்று தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை பிடித்தது. தொற்று நோய் காலத்தில் அரசாங்கத்தின் முன்முயற்சிகளில் 80 கோடி மக்களுக்கு இலவச உணவு விநியோகம், 220 கோடி இலவச தடுப்பூசிகளை வழங்குதல் மற்றும் சர்வதேச உதவிகளை வழங்குதல் ஆகியவையே சான்று. மெட்டாவின் தலைமை நிர்வாக அதிகாரியால் தவறான தகவல் பரவியது ஏமாற்றம் அளிக்கிறது. உண்மைகளையும் நம்பகத்தன்மையையும் நிலைநிறுத்துவோம் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.